டியர் ஃபோக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிளாட்டோவோட ஃபிலாசபி இன் ஷெல்லிஸ் ஓசிமாண்டியஸ் போயம் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிளாட்டோ யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். பிளாட்டோ வந்து ஒரு கிரீக் ஃபிலாசபர். அவர் வந்து ஒரு 428 பிசி to 347 பிசில வாழ்ந்தவர். இஸ் கன்சிடர்ஸ் ஒன் ஆஃப் த ஃபாதர்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ஃபிலாசபி. சரியா? இப்போ இவரோட நோட்டபிள் ஒர்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ் அப்படின்றது தான் அவரோட நோட்டபிள் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா வந்து டாக்ஸ் அபவுட் த அல்டிமேட்லி வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ரியாலிட்டி வந்து புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்றது தான் அதை பற்றினது தான் தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ். ஸோ திஸ் பிளாட்டோஸ் கான்செப்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ் அதாவது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் கிளாசிக்கல் ஃபிலாசபர் நம்ம பிளாட்டோ எழுதுனா இல்லை பிலீவ் பண்ண இந்த கான்செப்ட் ஆஃப் ஃபார்ம் இதை பற்றினா த ஐடியா தட் earthly objects are but are pale shadows or representations of their ideal perfect form. And he likened our view of reality into prisoners in a cave, watching shadows of things cast on a wall by the light of a fire, and only dimly able to appreciate what the true reality might be like. ஸோ இது சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பிலீவ் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஏர்த்தில் இருக்கு இல்லையா, இது எல்லாமே இந்த திங்ஸ் இதெல்லாம் தே ஆர் நாட் பர்ஃபெக்ட். தே ஆர் லைக் ஆல்மோஸ்ட் லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஐடியல் பர்ஃபெக்ட் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது, அதோட இமிட்டேஷன் தான் இந்த ஏர்த்லி திங்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹி கம்பேர்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரியாலிட்டி இருக்கு இல்லையா, நமக்கு ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா ரியாலிட்டின்றது, அதை எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த குகைக்குள்ளே வாழ்கிற அந்த பீப்புள் ஹூ லிவ் இன் அ கேவ் அவங்களோட கம்பேர் பண்ணுறாரு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஷேடோஸ்லாம் பார்ப்பாங்க, அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் அதை அந்த வாலில் தெரியும், நெருப்பு வச்சு பிடிச்சி பார்த்தா. அப்போ வந்து அவங்க கிளியராக அந்த ஷேடோஸ் மூலமாக அவங்க எதுவும் புரிஞ்சுக்க முடியாது. ஸோ லைக் தட் நம்மளால அந்த ரியாலிட்டியை பார்க்க முடியாது. வி கான்ட் see the real world clearly. We always see the shadows in the world. அந்த மாதிரி இந்த earthல இருக்க திங்ஸ் எல்லாமே இட்ஸ் லைக் a shadows, இட்ஸ் லைக் an imitation, இட்ஸ் லைக் a representation, not a reality. That is thing exist, perfect worldனு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது வந்து இந்த ஏர்த்தில் இருக்கிறதுலாம் அதோட ஷேடோஸ் தான், அது வந்து நம்மளை வந்து எல்லாருனாலையும் அதை அப்ரிஷியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறேன். பிளாட்டோவை பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு பிளாட்டோ த ஃபிலாசபரோட டாஸ்க் என்ன அப்படின்னா வந்து இந்த பர்ஃபெக்ட் ஃபார்ம்னு இருக்கு இல்லையா, அதை புரிஞ்சுக்கணும் இல்லை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து த பர்சன் மஸ்ட் பி த ஃபிலாசபர் ஷுட் லிவ் ஜஸ்ட்லி லைஃப். ஹீ ஷுட் கான்டம்ப்ளேட் ஒரு டீப் தாட் வந்து அந்த லைஃப்பை பற்றி வந்து நம்மளை சுற்றி இருக்க விஷயத்தை பற்றியும் திங்க் பண்ணணும், அதை பற்றி யோசிக்கணும். அப்போ தான் வந்து இந்த பர்ஃபெக்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிற இல்லை ஐடியல் வேர்ல்டுன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை இல்லை ரியாலிட்டியை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ திஸ் வே we can move beyond the material world and get closer to the understanding of real essence of the things. நேச்சரோட அந்த ரியாலிட்டியை வந்து நம்ம எப்போ புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா வந்து இன் திஸ் வே when you think, when you give a deep thought about the things, ரொம்ப டீப்பாக அதை பற்றி திங்க் பண்ணும்போதும் ரொம்ப உண்மையாக நேர்மையாக அதை பற்றி யோசிக்கும் போதும் ஆழ்ந்த யோசனையின் போது தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இந்த ஐடியல் வேர்ல்டையும் இந்த ரியாலிட்டியையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஃபிலாசபர் எப்போ புரிஞ்சுக்க முடியும்னா when he is just and when he is very reflective, we can understand these perfect forms in a better manner அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பிளாட்டோட கான்செப்ட்னா இங்கே பர்ஃபெக்ட்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. நம்ம அந்த ஏர்த்தில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு இமிட்டேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை புரியறதுக்காக நம்மளை எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, மக்கள் வந்து இந்த குகைக்குள்ளே வாழ்கிற மக்கள் வந்து அது அவங்களோட ரிஃப்ளெக்ஷனில் அந்த ஃபயரை பிடிச்சி பார்ப்பாங்க, அதில் ஷேடோஸ் தான் தெரியும். அந்த மாதிரி தான் இந்த உலக மக்கள் வந்து பார்க்குற பொருள் புரிஞ்சுக்கிற விஷயம் எல்லாமே வந்து அது வந்து இந்த ஷேடோ மாதிரி தான், அது உண்மை கிடையாது. அந்த ஐடியல் ஸ்டேட்டை ஐடியல் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து தே ஹாவ் டு திங்க் டீப். ஒரு ஃபிலாசபருமே எப்போ வந்து அவரை வந்து அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா வந்து ஸோ he has to try to gain the insights, gain insights into the perfect form அப்படின்னா அவன் வந்து அதை ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணும்போது அதை புரிஞ்சுக்க முடியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா வந்து அது அவனை இந்த இருக்க இந்த மெட்டீரியல் வேர்ல்டு இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டை தாண்டி ஒரு ஆழ்ந்த உண்மையான நேச்சர் ஆஃப் திங்ஸை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் இப்போ வந்து பிளாட்டோட ட்ரைபார்டைட் சோல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிளாட்டோ சொல்கிறாரு ஒரு சோல், ஹியூமன் சோல்ன்றது ஒரு 3 எலமெண்ட்ஸால் மேடப்பானது.
appetitive அண்ட் ஸ்பிரிச்சுவல், இன்டலெக்சுவல் அப்படின்ற 3 விஷயத்தால மேடப் ஆனது ஐடியல் சோல்ன்றது. சரியா? அதாவது என்னன்னா, அப்படின்றது நம்ம அந்த டிசைர்ஸ் வி சீக் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் பேசிக் டிசைர்ஸ், அதுதான் அப்படிட்டிவா. ஸ்பிரிட்டட் அப்படின்னா இட்ஸ் ரிப்ரசன்ட் குவாலிட்டிஸ் லைக் நமக்குள்ள இருக்க அந்த கரேஜ், பிரேவரி, அதெல்லாம் வந்து இது வெளிப்படுத்துறது தான் ஸ்பிரிட். And then intellectual, which totally belong to mind, very obvious. So mind சம்பந்தப்பட்டது. பிளாட்டோ சொல்றாரு, ஒரு பேலன்ஸ்டு மைண்டை எப்போ வந்து ஒருத்தர் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, when they have this த்ரீ எலமெண்ட், இந்த த்ரீ எலமெண்ட்டும் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, பர்ஃபெக்டாக இருக்கிற போது, பேலன்ஸ்டாக இருக்கும் போது, ஓகேவா, ஒன்று டாமினேட் பண்ணாமல் இருக்கிற போது தான் ஒரு பேலன்ஸ்டு மைண்டை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, ஒன்று இன்னொன்றத்தை டாமினேட் பண்ண விட்டுறக்கூடாது. ஸோ பேலன்ஸ்டு மைண்ட் எப்போ நம்மளால் அதை வந்து சொல்ல முடியும் அப்படின்னா வந்து இந்த 3 விஷயம், அந்த 3 எலமெண்ட்ஸ் when they are இன்னும் the ப்ராப்பர் டொமைனில் இருக்கும்போது தட் அச்சீவ் த பேலன்ஸ்ட் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ட்ரைபார்டைட் கான்செப்ஷன் ஆஃப் சோல் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் நத்திங் பட் இந்த ஐடியா ஆஃப் சோல் வந்து ஐடியா ஆஃப் சொசைட்டியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பிளாட்டோ வந்து ஒரு ஐடியல் சொசைட்டின்ற ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சு வச்சிருக்காரு. இந்த ஐடியா ஆஃப் சோல் வந்து ஆப்வியஸ்லி ரிஃப்ளெக்ட்ஸ் த ஐடியா ஆஃப் சொசைட்டி. இப்போ எப்படி இங்கே வந்து அப்படிட்டிவ், ஸ்பிரிட்டட், இன்டெலெக்சுவல் 3 விஷயம் சொல்கிறோமோ, அதே மாதிரி ஐடியல் சொசைட்டியில் ஒரு 3 விஷயம், ஒரு 3 கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. ரூலர், சோல்ஜர், காமன் பீப்புள். எப்படி மேலே சொல்லப்பட்ட அந்த பேலன்ஸ்டு மைண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த 3 ஈக்குவலாக சரியான விதத்தில் இருக்கணும்னு நம்ம சொன்னோமோ, அதே மாதிரி தான் தீஸ் பீப்புள், இந்த 3 கிளாஸஸை சேர்ந்த ரூலர், சோல்ஜர்ஸ், காமன் பீப்புள் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். அவங்க ரோல்ஸை வந்து அவங்க வந்து ப்ளே பண்ணணும். ஸோ ஈச் கிளாஸ் கரஸ்பாண்டன்ஸ் டு ஒன் பார்ட் ஆஃப் த சோல் அண்ட் மஸ்ட் ஸ்டிக் டு திட்ஸ் ரோல் ஃபார் த சொசைட்டி. ஃபேராக இருக்கணும் அப்படின்னா அவங்கவுங்க ரோல்ஸை வந்து தே ஹாவ் டு ஸ்டிக் டு தட். எப்படி வந்து இந்த ஈச் கிளாஸும் வந்து அந்த ஈச் பார்ட் ஆஃப் சோல் நம்ம சொன்னோம்ல, அப்படிட்டிவ், ஸ்பிரிட்டட், இன்டெலெக்சுவல், இவங்க அதோட நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். அது எப்படி ஈக்குவலாக ஒவ்வொன்றும் அதோட ரோலை ப்ளே பண்ணுதோ அதே மாதிரி இங்கே 3ம் வந்து 3 கிளாஸஸ் வந்து அதே மாதிரி அவங்க ரோலை ப்ளே பண்ணும். ஒன்று டாமினேட் பண்ணால் கூட அண்ட் டிசைர்ட் ரிசல்ட்டை நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ஃபேராக ஒரு ஐடியல் சொசைட்டி வேணும் அப்படின்னா இந்த 3 பீப்புளும் வந்து இன்னும் பேலன்ஸ்டாக இருக்கணும். அவங்கவுங்க ரோலை அவங்கவுங்க ப்ளே பண்ணணும். அதே மாதிரி தான் பேலன்ஸ்டு மைண்ட் வேணும்னா அப்படிட்டிவ், ஸ்பிரிட்டட் அண்ட் இன்டெலெக்சுவல் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து பிளாட்டோஸோட ட்ரைபார்டைட் சோல். ரைட். இதை தவிர்த்து ஷெல்லி வந்து இன்னொன்று சொல்கிறாரு, தெர் ஆர் 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஐடியலிசம் அப்படின்றத பேசுகிறாரு. அதாவது என்ன அப்படின்னா வந்து மெட்டாஃபிசிக்கல் ஐடியலிசம் அண்ட் எபிஸ்டமாலஜி ஐடியலிசம் அப்படின்னு சொல்கிறார். மெட்டாஃபிசிக்கல் ஐடியலிசம் என்ன அப்படின்னா வந்து ஒரு ஐடியல் ரியாலிட்டி. ஓகே, அது எதை பற்றி பேசும் அப்படின்னா நேச்சர் ஆஃப் ரியாலிட்டியை பற்றி பேசும். ரியாலிட்டினா என்ன, நம்ம தேர் இஸ் ஹவ் த திங்ஸ் எக்ஸிஸ்ட், இதுதான் ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி நேச்சர் ஆஃப் ரியாலிட்டியை பற்றி பேசுகிறது தான் மெட்டாஃபிசிக்கல் ஐடியலிசம். எபிஸ்டமாலஜி ஐடியலிசம் அப்படின்னா எபிஸ்டமாலஜினா என்ன, ஸ்டடி ஆஃப் நேச்சர் இல்லைனா இந்த ஆரிஜின் அண்ட் லிமிட்ஸ் ஆஃப் ஹியூமன் நாலேஜை பற்றி பேசுகிறது தான் எபிஸ்டமாலஜி. இந்த எபிஸ்டமாலஜி ஐடியலிசம் வந்து எதை டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னா நேச்சர் ஆஃப் நாலேஜ், ஹவு வி அண்டர்ஸ்டாண்ட் த திங்ஸ், ஹவு வி அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி, எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறோம், ஹவு டு வி அண்டர்ஸ்டாண்ட் த திங்ஸ், அதை பற்றியெல்லாம் பேசுகிறது. நம்ம நாலேஜ்ன்றது ஒரு லிமிட்டடான விஷயம், அதை பற்றிலாம் பேசுகிறது தான் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த எபிஸ்டமாலஜி ஐடியாலிசம். அண்ட் பிளாட்டோ வந்து ரீஇன்கார்னேஷன் மேலே அவருக்கு வந்து ஒரு பிலீஃப் இருந்துச்சு. அவர் சொல்கிறாரு, நமக்குள்ளே இருக்க அந்த நாலேஜ், அந்த ஸ்கில், இது எல்லாமே வந்து நம்ம போன ஜென்மத்தில் வந்து நம்ம இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டோமோ அது ப்ரியோர் நாலேஜோ அந்த ஜென்மத்தில் கற்றுக்கிட்டது தான் வந்து நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ணுறோம். ஸோ யாரும் வந்து என்ன சொல்கிறது, தே டோன்ட் லேர்ன் திங்ஸ் ஆன் தேர் ஓன். தே அப்படியே வந்து என்ன சொல்கிறது, அவங்க அங்கே பாஸ்ட்லேருந்து வந்து அதை வந்து அவங்க ப்ரெசென்ட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அவங்களோட ப்ரீவியஸ் லைஃப்பில் இருந்ததை வந்து அவங்க வந்து அவங்களோட ப்ரெசென்ட் லைஃப்க்கு எடுத்துகிட்டு வராங்க, அந்த ஸ்கில்ஸை வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பிளாட்டோவோட ஃபிலாசபி.